காலனி ஆதிக்கம் அது பிரிட்டிஷ்காரன் சட்டம்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க கொண்டு வந்த சட்டம் அப்படித்தானே இருக்கு. அப்ப நீங்க எதையாவது ஒண்ணு புதுசா செய்யணும், புதிய இந்தியா பிறந்து சொல்லணும், அதுக்காக நீங்க சொல்றீங்களா என்று கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர் கருத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுதான் கொலைக்கான மேட்ரு. இன்றைக்கு மகாராஷ்டிராவில் சிவசேனா கேட்டிருக்காங்க, இந்திய ராணுவ ரகசியத்தை பாகிஸ்தானுக்கு விற்ற RSS காரருக்கு BNS மூலமாக அல்லது BNSS மூலமாக எந்த பிரிவின் கீழ் வழக்கு தொடர்வீர்கள்? ஜூலை 1 நடைமுறைக்கு வருகிறது. ஜூலை 1 இருந்து நம்ம சட்டமே மாறுது. அப்ப இன்னைக்கு கடைசி நாள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப இதை நீங்க நாளைக்கு வெளியிட்டாங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி நம்ம பேச முடியுமா நம்ம தெரியல. மத வெறுப்பு நம்மளை கூட என்ன செய்ய முடியும்? லாக் பண்ண முடியும். மத வெறுப்பு பேச்சு இருக்கு இல்லையா, அதுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை என்று சொல்லியிருக்காங்க புது சட்டத்துல. ரொம்ப அழகா இருக்கு. அவன் யாரு உள்ள இருப்பா 3 வருஷம்? யார முதல்ல உள்ள வைக்கணும்? இதுவரைக்கும் நாட்டுல மத வெறுப்பு பேச்சு பேசுறது யாரு? உதாரணமாக இந்த சட்டத்தின் பெயரை வைத்ததே தீங்கு. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 348 அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா, சட்டங்களுடைய பெயர்கள் ஆங்கிலத்துலதான் இருக்கணும். மேற்கு வங்கத்துல முழு அடைப்பு மீன்ஸ் எந்த கோர்ட் நடவடிக்கையும் இருக்காது. எந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து செஷன்ஸ்ல இருந்து ஹைகோர்ட் எந்த நீதிமன்றங்களும் இயங்காதுங்கிற அளவுக்கு முழுமையான அளவுக்கு அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே எல்லா மாவட்டங்களிலும் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து நேற்று உள்ள தமிழ்நாடு முழுக்க ஒரே போராட்டங்கள் வழக்கறிஞர் செய்திருந்தார்கள். குற்றவியல் சட்டங்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆல்ரெடி ஏதாவது சட்டங்கள்லாம் வரவேற்பார்கள் தவிர எதிர்க்க மாட்டார்கள். ஆனா இது கடுமையா எதிர்க்கிறார்கள். என்ன காரணம்? அப்படி குற்றவியல் சட்டத்துல என்னதான் பிரச்சனை? எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, இந்தியாவோட நாடு உள்ளம் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பா சுப்ரீம் கோர்ட்டுடைய பார் கவுன்சில் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கிறது. இன்றைக்கு கூட கர்நாடகா பார் பெஞ்ச்ல நாளைக்கு பாய்காட்டு கிட்டத்தட்ட 88 பக்கத்துக்கு அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்துடைய பார் அசோசியேஷன் இதை கண்டித்து அறிக்கை விட்டுருக்கிறாங்க. சித்தாராமையாவை பார்த்து அறிக்கை சமர்ப்பித்திருக்காங்க. நாளைக்கு ஜூலை 1 வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்துல முழு அடைப்பு மீன்ஸ் எந்த கோர்ட் நடவடிக்கையும் இருக்காது. எந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து செஷன்ஸ்ல இருந்து ஹைகோர்ட் எந்த நீதிமன்றங்களும் இயங்காதுங்கிற அளவுக்கு முழுமையான அளவுக்கு அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே எல்லா மாவட்டங்களிலும் வழக்கறிஞர்களாக நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம். காரணம் என்னன்னா, இந்த காணொலியா தான் விளக்க வருது. ஏன்னா ஒரு நீட் எக்ஸாம் நடத்துறதுக்கு சரியா நடத்துறதுக்கு வக்கீல்ல துப்பில்லை அந்த நாட்டுக்கு. ஒரு UPSC எக்ஸாம்ல முறைகேடு இல்லாம நடத்துறதுக்கு இந்த ஒன்றிய அரசுக்கு வக்கீல்லை துப்பில்லை. இது போன்ற கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. வழக்கறிஞர்கள் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவருமே களத்தில் நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ப்ரோ பிஜேபியை சார்ந்த அந்த வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த எல்லாம் என்ன செய்றாங்க, போராட்டத்தை கலந்து கொண்டாங்க. நான் நேரடியா பார்த்தேன். UPSC எக்ஸாம் IAS எக்ஸாம்ல கூட ஓம் பிர்லாவுடைய மகள் அஞ்சலி பிர்லாவுக்கு நடந்த சப்ஜெக்ட் என்ன நேரத்து பார்த்தோம். அப்போ UPSC எக்ஸாமையே சரியா நடத்த முடியாம எப்படி சட்டத்தை சரியா வச்சிருப்பாங்க? இதுதான் கேள்வி. சப்ஜெக்ட் தலைப்புக்குள் வருவோம். இந்தியன் பீனல் கோட் குற்றவியல் சட்டம் இருக்கு இல்லையா, IPC 1860 அதை மாற்றி பாரதிய நியாய சன்ஹிதா BNS என்று மாற்றிருக்கிறார்கள். அதுக்குள்ள CRPC கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1898 நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக நடைமுறை இருக்கக்கூடிய அந்த சட்ட பிரிவுகள் அத பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா BNSS மாத்திருக்கிறாங்க. அதே போல எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 அத பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு மாத்திருக்காங்க.
வாயிலே வரமாட்டிருக்கு பேரு. ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. இந்தியிலையும் சான்ஸ்கிரிட்லயும் போட்டிருக்கிறாங்க. இதற்காகத்தான் நாடாளுமன்றத்தில் 2023ல இந்த 3 மசோதாக்களும் அமெண்ட்மெண்ட் வரும்போது கடுமையான கண்டன குரலை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து முழங்கினாங்க. குறிப்பா வந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் எல்லாம் வந்து எதை செஞ்சாங்க, அப்போஸ் பண்ணாங்க. அன்றைக்கே வந்து நிறைய கேள்வி கேட்டோம். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் முகமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னாரு, இது கலோனியல் மைண்ட் செட் அண்ட் இட் சிம்பிள்ஸ் அப்படின்னாப்ல. நீங்கள் கலோனியல் எராவுடைய மைண்ட் செட் தான். நம்ம சொல்றது காலனி ஆதிக்கத்துல இருந்த நாடு இருந்துச்சு இல்லையா, காலனித்துவ மனநிலைமையில நீங்க இருக்கிறீங்க, அந்த அடையாளத்துல இருக்கிறீங்கிறார். இது வந்து முழுக்க முழுக்க இந்திய அரசியல் சட்டத்திற்கு வந்து எதிரானது. இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் வந்து நம்ம திணிக்கிறது. அது மட்டும் இல்லாம எங்களை யாரு கேள்வி கேட்பா, எந்த சட்டத்தை நாங்க வளைப்போம், அந்த சட்டங்களில் உள்ள தீங்கு என்னன்ற முழுமையா சொல்லுங்களேன். உதாரணமாக இந்த சட்டத்தின் பெயரை வைத்ததே தீங்கு. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 348 அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா, சட்டங்களுடைய பெயர்கள் வந்து ஆங்கிலத்துலதான் இருக்கணும். இத தமிழக முதல்வர் சுட்டி காட்டுறார், கடிதம் எழுதி உள்துறை அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. அதற்கு பதில் யார் சொல்லணும், உள்துறை அமைச்சர் சொல்லணும். ஏன்னா முதலமைச்சர் சுட்டி காட்டுறாரு. நீங்க பேர் வச்சதே தப்பா இருக்குங்க, உள்ள உட்பிரிவுகளா இருக்கட்டும், நீங்க பேரே வந்து எப்படி ஹிந்தியில சமஸ்கிருதத்துல வைப்பீங்க? ஏற்கிறதுக்கு நிர்மலா சீதாராம்ஜி சொன்னாரு கடந்த வருடம், இல்ல அந்த இந்தி பெயர்களே சமஸ்கிருத பெயர்கள் வந்து பிராக்கெட்ல தான் இருக்கும் அப்படின்னு 2020ல இந்த பிரச்சனை வரும்போது பிராக்கெட்னு சொன்னார். யாரு? நிர்மலா சீதாராம்ஜி, பைனான்ஸ் மினிஸ்டர். இப்ப திரும்ப நீங்க பாரதிய நியா சம்ஹிதா, பிஎன்எஸ், பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதான்லாம் வைக்கிறீங்களா, எப்படி நீங்க வந்து பிராக்கெட்ல வைக்கலையே அப்படின்னு சொல்லி தளபதி ஸ்டாலின் முதல்வர் வந்து கேள்வி கேட்கிறார். அதற்கு உருப்படியான பதில் இல்லை. எப்படி கேள்வி கேட்கிறாரு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல லிஸ்ட் 3ல 3ஆவது லிஸ்ட்ல கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு. அதாவது மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசும் இணைந்து செய்ய வேண்டியது. உதாரணமாக ஏர்போர்ட் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு துறைமுகம் கட்டுறதா இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், இதெல்லாம் 2 சேர்ந்து செய்ய வேண்டியது மத்திய ஒன்றிய அரசும் மாநில அரசும். அது போல சட்டங்களை இப்ப ஏற்றும் போது எங்களுக்கு நீங்க கேட்டீங்களா, மாநிலங்கள்ட்ட எங்களுக்கு கருத்து கேட்டீங்களா? இல்ல எங்க மாநிலத்துக்குள்ள கோர்ட் இருக்குது, நடைமுறைகள் எங்க மாநிலத்துக்குள்ள இருக்குது, அப்ப எங்ககிட்ட எப்படி ஏன் கேட்கவில்லை? எதிர்கட்சி தலைவர்களா நீங்க ஏன் வந்து நீங்க கருத்து கேட்கவில்லை என்று கடிதம் மூலமா எழுத இன்னும் பதில் இல்லைங்க. அப்போ நீங்க என்ன தவறு என்று கேட்கறீங்களா? முதல்ல பேர் வச்சதே தப்பு. 2வது மத வெறுப்பு பேச்சு இருக்கு இல்லையா, அதுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை என்று சொல்லியிருக்காங்க புது சட்டத்துல. ரொம்ப அழகா இருக்கு. அவன் யாரு உள்ள இருப்பா 3 வருஷம்? யார முதல்ல உள்ள வைக்கணும்? இதுவரைக்கும் நாட்டுல மத வெறுப்பு பேச்சு பேசுறது யாரு? பிரதமர் மோடியில இருந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏனென்றால் நாளைக்கு ஜூலை 1 நடைமுறைக்கு வருகிறது. ஜூலை 1ல இருந்து நம்ம சட்டமே மாறுது. அப்ப இன்னைக்கு கடைசி போது பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப இதை நீங்க நாளைக்கு வெளியிட்டாங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி நம்ம பேச முடியுமா நம்ம தெரியல. மத வெறுப்பு நம்மளை கொண்டு என்ன செய்ய முடியும்? லாக் பண்ண முடியும். அப்ப மத வெறுப்பு பேச்சுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை யாரை கொண்டு உள்ள வைக்கணும்? மத வெறுப்பு பேச்சை வந்து கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் யார் பேசினா? மக்களுடைய பார்வைக்கு வெட்டி விடுகிறேன். அது போல பெண்களை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை பண்ணா, பெண்களை ஏமாற்றி பண்ணா 10 வருஷம் தண்டனை. பெண்களை ஏமாற்ற இருக்கட்டும், மணிப்பூர்ல கதற வந்து கற்பழிச்சாங்களே, தண்டனை கொடுக்குமா? இதுவரைக்கும் நாட்டில் நின்ற பாலியல் குற்றத்துக்கு எல்லாம் வந்து பின்னாடி யாரு இருக்கா? பாலியல் ஜல்சா கட்சின்னு பேர் எடுத்தது யாருன்னு கேட்டேன். கிட்டத்தட்ட அந்த 3 மசோதாவும் ஐபிசி செக்ஷன்ல, இந்தியன் பேனல் கோட் அந்த சட்டத்துல கிட்டத்தட்ட 22 சட்டங்களை நீக்கிட்டாங்க. 175 சட்டங்கள்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 8 புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. குற்றவியல் சட்டத்தை, தண்டனை சட்டத்துல வந்து எப்படி மாற்றம் பண்ணிருக்காங்கன்னா இவ்வளவு மாற்றங்கள். அதே மாதிரி சிஆர்பிசி, நீங்க ஒரு ஃபைல் பண்றீங்கன்னு வைங்க, உதாரணமா நம்மளை வந்து அசிங்கமாக நம்மளை திட்டி விட்டான், ஏசி விட்டான், நம்முடைய கண்ணியத்திற்கு களங்கம் கற்பி விட்டான், நம்ம வந்து ரொம்ப அடிச்சு ரொம்ப பொது வழியில வந்து நம்முடைய கண்ணியத்தை குறைவாக மதிப்பிட்டாங்க, நம்ம மேல அவதூறு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், இப்போ டெஃபமேஷன் போவோம். உதாரணமா கிரிமினல் டெஃபமேஷன் அப்படின்னு போகும்போது 200 சிஆர்பிஸ் தான் என்ன செய்ய முடியும்? மனு போட முடியும். இப்ப அந்த நடைமுறைகள்லாம் இருக்கிறது. இத்தனை வருஷ காலம் 150 ஆண்டு காலமாக நாட்டில் நடைமுறையில் இருக்குது. இவங்க என்ன செய்யறாங்க? அதுல சிஆர்பிசில 9 சட்டத்தை நீக்கிட்டாங்க.
என்ன காரணம் எந்த காரணம் சொல்லல. அது போல 9 புதிய பிரிவுகளை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இது போல சாட்சி சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட், எவிடன்ஸ் இல்லாத ஒரு வழக்குன்னு சொன்னாலே எவிடன்ஸ் தான். உயிர் நாடியே வந்து விட்னஸ், சாட்சி சட்டம் தான். சாட்சி தான் முக்கியம். ஒரு கொலை செஞ்சுட்டாங்கன்னாலும் சாட்சி இருக்கதான் கேட்பாங்க அதுக்கு. அப்ப விட்னஸ் எவிடன்ஸ் ஆக்ட்ல போனீங்கன்னா 5 சட்டத்தை நீக்கிட்டாங்க. ஒரு 23 சட்டங்கள்ல வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. புதுசா சட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க, அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்படி ஐபிசில, சிஆர்பிசில எவிடன்ஸ் ஆக்ட வந்து கொத்து புரோட்டா போட்டிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அந்த சட்டத்துல வந்து நீதிமன்றங்கள், நீதிபதிகளுடைய உத்தரவை கூட சில நேரம் தேவை. நீதிபதிகளிடம் கூட ஆஜராக வேண்டிய அவசியம் இல்ல. தாசில்தாரோ அல்லது டிஆர்ஓ கூட ஆஜர்படுத்திட்டு ரிமாண்ட் பண்ணலாம்னு ஒரு சட்டத்தை கொண்டு தான் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அதாங்க, இப்போ சத்தியாகிரகம் இருக்கிறோம், உண்ணாவிரதம் இருக்கிறோம். எதுக்காக இருக்கிறோம்? ஒரு வகையான போராட்டம், அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக. நான் உண்ணாவிரதம் இருக்கிறதால நான் சூசைடு பண்ணிக்கலாம் நீங்க நினைப்பீங்களா? இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததே உப்பு சத்தியாகிரகம், இந்த மாதிரி உண்ணாவிரத போராட்டங்கள் தான். காந்தியடிகளுடைய போராட்டம் தான் படித்து பார்த்திருப்போம், சுதந்திர போராட்டம் எல்லாம். அதை எப்படி எழுதி வச்சிருக்காங்க? சரி, ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு என்ன நடைமுறை? இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஆர்ப்பாட்டம் நடக்கிறோம், என்ன சொல்லியிருக்கு? ஒரு அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். இப்ப மோடி வரான்னு வைங்களேன், கோ பேக் மோடி என்று என்ன செய்வோம், ஏர்போர்ட்ல கத்துவோம். பையங்க மோடி எதிர்த்து வைத்து கருப்பு கொடி காட்டுறோம். மோடி என்ன பண்ணுவாரு, ஏர்போர்ட்ல இறக்கிட்டு அவரு வேலையை பார்த்து போயிடுவாரு. மக்கள் கலைந்து போய் விடுவார்கள். அதோட சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டு. இப்ப இருக்கக்கூடிய ஐபிசி, சிஆர்பிசில வந்து என்ன நடைமுறை இருக்குன்னா, அந்த நிகழ்வு முடிந்து விட்டால் அதோட கலைந்து போயிட வேண்டியது. அது பெரிய கைது செய்தாலும் விட்டுறலாம். ஆனா புதிதா உள்ள சட்டத்துல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல 24 ஹவர்ஸ்ல என்ன செய்யணும், அவனுக்கு வந்து கைது செய்து என்ன பண்ணலாம், ஆஜர்படுத்தலாம். ஆர்ப்பாட்டம்னு வந்தாலே அவங்களை கைது பண்ணி 24 ஹவர்ஸ் வைக்கலாங்கிறாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப காலையில கைது பண்ணிட்டு மாலையில 6 மணிக்கு விட்டுறாங்கல்ல மேக்சிமம். போலீஸ்காரருக்கு நெருக்கடி இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல கொண்டு போய் என்ன செய்யலாம், மேஜிஸ்ட்ரேட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்தலாம். அப்ப 24 மணி நேரம் கஸ்டடி எடுக்கலாம்னு சொல்லாம சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட சட்டங்கள் வந்து மக்களுக்கு எதிரான சட்டமா இல்லையா? அது வழக்கறிஞருக்கு எதிரான சட்டமா இருக்கட்டும், நாட்டுக்கு மக்களுடைய நடைமுறைக்கு எதிரான சட்டமா இருக்கா இல்லையா? அது போல தேச துரோக வழக்கு. இப்ப இந்திய நாட்டுடைய ராணுவ ரகசியத்தை ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், பாகிஸ்தானுக்கு விற்கிறான். இது வரைக்கும் வித்த லிஸ்ட பாத்தீங்கன்னா அவாள்கள் தான் இருப்பாங்க, பார்ப்பன துரோகிகள் தான் இருக்கிறாங்க. பச்சையா சொல்றேன். RSS காரன் கூட கடந்த வருடங்கள்ல மாட்டினாங்க. இந்திய ராணுவ ரகசியத்தை யாருக்கு விற்கிறா? பாகிஸ்தானுக்கு விற்கிறான். பாகிஸ்தான் நம்முடைய எதிரி நாடு. அப்ப அதுக்கு என்னையா சட்டம்னு பார்த்தா தேச துரோக வழக்கே நீக்கிட்டாங்க. இப்ப புதுசுல இல்லைங்க, பிஎன்எஸ்ல இல்ல. அதுக்கு பதிலா என்ன இருக்கு, ஆயுத புரட்சிக்கான தண்டனை இருக்கு. அரசுக்கு எதிரான செயல்படுறதுக்கு சட்டம் இருக்கு. இந்திய இறையாண்மைக்கு எதிரான சட்டம் இருக்கு. நம்ம என்ன கேட்க, இந்திய இறையாண்மைக்கு இருக்கக்கூடிய சட்டம் தான் யூஏபிஏ. இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா யூஏபியில கைது செய்றீங்க, அது ஆல்ரெடி இருக்கு. நம்ம கேட்கிற கேள்வி தேச துரோகத்துடைய மேட்ரு என்ன? இதை வந்து சிவசேனா கேட்டிருக்காங்க. இன்றைக்கு மகாராஷ்டிராவில் சிவசேனா கேட்டிருக்காங்க, இந்திய ராணுவ ரகசியத்தை பாகிஸ்தானுக்கு விற்ற RSS காரருக்கு பிஎன்எஸ் மூலமாக அல்லது பிஎன்எஸ்எஸ் மூலமாக எந்த பிரிவின் கீழ் வழக்கு தொடர்வீர்கள் என்று கேட்டிருக்காங்க. பதில காணும். முரணான விஷயங்கள் அதுல இருக்கு. அதனாலதான் நாங்க என்ன செய்வோம், எதிர்க்கிறோம். இல்ல இன்னொன்னு, குறிப்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராக இருக்காரு வந்து கபில் சிபல், அவர்கள்லாம் எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க? அவங்க பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்கன்னா, இப்ப ஐபிசில வந்து நீங்க பிஎன்எஸ்ன்னு மாத்திருக்கிறீங்களே, உதாரணமா எடுத்துக்கிறீங்களா, ஒரு கொலை செய்கிறார், மர்டர் பண்றாரு. அது ஐபிசி இந்தியன் பீனல் கோடு வந்து செக்ஷன் 300 சொல்லுது. கொலை செஞ்சா என்ன தண்டனை, என்ன செய்யணும், எப்படி கொலை செய்யறது, காரணம் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாரா அவரு, அதுக்காக என்ன முன் தயாரிப்பு செய்தார், இந்த இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. 302 அப்படி கொலை செய்து விட்டால் செக்ஷன் 302 படி அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெளிவா சொல்லியிருக்குது. 303 கன்விக்ஷன் ஆயிட்டாரு, ஒரு லைஃப் கொலை செய்ததுக்காக அவருக்கு லைஃப் கொடுக்குறாங்க, அதாவது ஆயுள் தண்டனை கொடுக்கிறார்கள். அல்லது கொலை செய்ய முயற்சி பண்றாரு, அட்டெம்ப்ட் மர்டர் 307. இப்ப இதெல்லாம் ஐபிசில இருக்கிறது. இதை நீங்க அப்படி காப்பி தானே அடிச்சிருக்கிறீங்க. இங்க ஐபிசி செக்ஷன் 300, அங்க பிஎன்எஸ் செக்ஷன் 101, ஐபிசி செக்ஷன் 302, பிஎன்எஸ் செக்ஷன் 103.
ஐபிசி செக்ஷன் 303, பிஎன்எஸ் செக்ஷன் 104, ஐபிசி செக்ஷன் 307, பிஎன்எஸ் 109. இதுல என்ன இதுல இப்படி இந்த நம்பரை நீங்க மாத்தி போட்டு என்ன நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு கேக்குறாங்க. காலனி ஆதிக்கம் அது பிரிட்டிஷ்காரன் சட்டம்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க கொண்ட சட்டம் தான் அப்படித்தானே இருக்கு. அப்ப நீங்க எதையாவது ஒண்ணு புதுசா செய்யணும், புதிய இந்தியா பிறந்துன்னு சொல்லணும், அதுக்காக நீங்க சொல்றீங்களா என்று கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர் கருத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுதான் கொலைக்கான மேட்ரு. நீங்க என்னத்தை கொண்டு வந்தீங்க? உடல் காயங்கள்ல ஒரு பெரிய செக்ஷனே இருக்குது, கல்பபிள் ஹோமிசைடுன்னு. அது நீங்க எந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? இது அறிவுக்கு பொருத்தமா இருக்குதா? அப்ப உங்களுக்கு என்ன தேவை? சிறுபான்மை மக்களை, குறிப்பா எதிர்கட்சிய, இந்தியா கூட்டணிய, அரசுக்கு எதிராக போராடக்கூடிய விவசாயிகளை, போராட்டக்காரர்களை அடக்குமுறை பண்ணணும். அதுக்கும் சட்டம் தேவைப்பட்டது. அதுக்கும் சட்டத்தை ஏற்றிருக்கிறீங்க. இதுதானே தவிர பழைய மந்தையில் புதிய கல்லுங்கிற மாதிரி தான் அந்த சட்டம் இருக்கிறது. இதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, புதுசா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற ஐபிசி செக்ஷனே சூப்பரா இருக்கு, சிஆர்பிசியே கரெக்டா இருக்கு என்பதுதான் கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞருடைய கூற்றா இருக்கு. முக்கியமா குறிப்பிட வேண்டிய இருக்கு, இந்த சட்டம் எந்த அளவுக்கு படு கேவலமானதுங்கிறதுக்கு இதை சொல்லி நான் முடிக்கிறேன். எல்ஜிபிடிக்குன்னு இருக்காங்க. நாங்க யாரோடையும் போவோம், ஆணோட போவோம், பெண்ணோட போவோம் சொல்லிட்டு மேலை நாடுகள்ல சீரழிந்து கொண்டிருக்கிறது. அவர்களை நியாயப்படுத்தும் மூலமாக, அவர்களுக்கு சாதகமா இருக்கும் முகமாக சட்டத்தை எடுத்து வச்சிருக்கான். உதாரணமா ஐபிசில 377 அதுல கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை இருக்குல்ல, இது முக்கியமாக பதிவு செய்ய வேண்டியதா பதிவு செய்யறேன். ஆணாவும் சரி, பெண்ணாவும் சரி, ஆணும் பெண்ணும் சரி, அல்லது இயற்கைக்கு முரணான அனைத்து பாலியல் வன்கொடுமைக்கும் ஐபிசி இந்தியன் பீனல் கோடு தண்டனை 10 வருஷம் தண்டனை இருக்கு. ஒழுங்கா கேஸ் நடத்தினா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை சொல்லி எழுதி வச்சிருக்கான். வெள்ளக்காரன் கரெக்டா எழுதி வச்சிருக்கான். இன்னைக்கு காலனி ஆதிக்கம்னு சொல்றீங்களே, நீங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்க? அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. யாரோட போல அந்த செக்ஷனே தீக்கிட்டாங்க. உதாரணமா சூசைடு பண்ற, நீங்க போலீஸ் வர்றார், என்னை கைது செய்ய வருகிறார், நான் ஒரு கத்தி எடுத்துட்டு நீங்க என்ன கைது செய்ய வந்தா நான் சூசைடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னு வைங்க, இது ஐபிசி செக்ஷன் ரொம்ப குற்றம், கிரிமினல் குற்றம் 309. பிஎன்எஸ்ல சிறிய குற்றமா அது. இப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குற்றத்தை குற்றம் இல்லை என்று சொல்கிறீர்கள். நாட்டை சீரழிக்கக்கூடிய அளவுக்குள்ள அந்த கலாச்சார சில ஒழுக்கக்கட்ட விஷயத்தை எல்லாம் நீங்க திறந்து விட்டுருக்கிறீங்க. அதனால என்ன செய்யறோம்? எதிர்க்கிறோம். இது இந்திய அந்த குற்றவியல் நடைமுறையில இந்த சட்டத்துல மாற்றம் கொண்டு வருது. நாடு ஃபுல்லா கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. நாடு ஃபுல்லா கொந்தளிக்க வேண்டும். இது ஒரு கருப்பு சட்டம் தான் இது. ஓகே. ஏன்னா இது நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துகிறது. எல்லா மாநிலங்களும் எதிர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக வழக்கறிஞர்கள் முழுக்க இதுக்குதான் இருக்கா என்பது மட்டும் தெளிவாக இருக்கிறது. நீங்க அதில் உள்ள விஷயங்களை பல விஷயம் சொல்லியிருக்கீங்க, கூர்மையான விமர்சனம் முன் வச்சுக்கிறீங்க. அப்படியே மக்கள் பரவி விட்டுவது இந்த விவாதம் சொல்ல அறக்கலத்து நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. வணக்கம்.